ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிற ரெசிபி பார்த்தோன்னா சோயா பன்னீர் வச்சு ஒரு சப்ஜி செய்ய போகிறோம். இந்த சோயா பன்னீர் கொஞ்சம் வார்ம் வாட்டரில் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். இதை சின்ன க்யூபாக போட்டு கட் பண்ணிக்கிறோம். சோயா பால்லேருந்து எடுக்கிற பன்னீர் இதுக்கு டோஃபுன்னு சொல்லுவோம். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், சால்ட்டு தேவைக்கேற்ற மாதிரி, அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் விட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ இது நல்லா மேரினேட் பண்ணி அது இருக்கட்டும் ஒரு 20 மினிட்ஸ்க்கு. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் தான் ஃப்ரை பண்ணணும் லைட்டாக, இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக போய்டும், இது சாஃப்டாக இருக்காது. லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இந்த அளவுக்கு. இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஜீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டு தாளிச்சிக்கிறோம். இல்லை 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு இலை எல்லாம் தாளிச்சிக்கிறேன். இதில் ஒரு 3 வெங்காயம் நல்லா பொடியாக சாப் பண்ணிவிட்டு அதோட கலந்து வதக்கிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், காரத்துக்கு ஏற்ற மாதிரி கலந்துக்கலாம். இப்போ இதில் மல்லித்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு 2 தக்காளி நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதையும் அதோடு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சால்ட் போட்டுக்கிறேன்.
இப்போ இது நல்லா வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இதோட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு செமி சாலடாக ஆக்கிக்கிறேன். கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இதோட பச்சை மிளகாய் தேவைன்னா போட்டுக்கலாம், கொஞ்சம் காரம் வேணும்னா. இதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கிறேன். இது 2 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் போட்டு ஒரு 5 மினிட்ஸில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துட்டோன்னா ரொம்ப டேஸ்டியான பன்னீர் சப்ஜி ரெடி பண்ணிக்கலாம். இது சப்பாத்திக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். சாதத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.